சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டேய் சின்ராசு, சீக்கிரம் வாடா, காத்துட்டு இருக்கேன்டா. கௌதம், சாமி கும்பிட வரலையா? இறங்கி வாப்பா. இல்லம்மா, நான் வரல. நீங்க போய் கும்பிட்டு வாங்க. கௌதம், ஏன்பா இப்படி சொல்ற? எல்லாரும் கோயிலுக்கு வந்ததே உனக்காக தானே. உன் மனசுல கஷ்டங்கள் தீர்ந்து உனக்கு வெற்றி உண்டாகணும்னு கோவில்ல வேண்டிக்கலான்னுதான் எல்லாரும் சாமி கும்பிட வந்தோம். வந்ததுக்கு அப்புறம் நீ சாமி கும்பிட வரலன்னா எப்படிப்பா? இறங்கி வா. சாமிக்கு எனக்கும் ரொம்ப இடைவெளி விழுந்துருச்சுமா. என் வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கும்போது நான் யாருக்காக போய் சாமி கும்பிட போறேன்? நீங்க எல்லாரும் எனக்காக தான் கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் கண்டிப்பா வந்திருக்க மாட்டேம்மா. சரி, வந்தாச்சு. நீங்க போய் சாமி கும்பிட்டு வாங்க. நான் கார்ல வெயிட் பண்றேன். கௌதம், எதுக்குப்பா இப்படி பேசுற? நீ திவ்யாவை மனப்பூர்வமா வெறுக்கிற மனநிலையில தான் இருக்கிறேன்னு நாங்க நம்பிட்டு இருக்கோம். ஆனா நீ பேசுறத பார்த்தா அது பொய்ன்னு தோணுது. என்னம்மா சொல்றீங்க? நான் தெளிவான மனநிலையில தான் இருக்கேன். உங்களுக்கு என்னம்மா சந்தேகம்? அதுல சந்தேகமா தான் இருக்கு கௌதம். இல்லனா உன் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்குன்னு எதுக்காக சொல்ற? எதுக்காக சாமிக்கு உனக்கும் இடைவெளி விழுந்துருச்சுன்னு விரக்தியா பேசுற? திவ்யா போனதும் உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறியா? இனிமேதான் உன் வாழ்க்கைய ஆரம்பிக்க போகுது. நீ நினைச்ச மாதிரியே அந்த திவ்யாவை சவால்ல ஜெயிச்சு காட்டணும். உனக்குன்னு ஒரு புது வாழ்க்கைய தேடிக்கணும். உன் குழந்தைய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவளை வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும். இவ்வளவு கடமைகளை வச்சுக்கிட்டு நீ யாருக்காக சாமி கும்பிடணும்னு கேக்குறியே? உனக்காக கும்பிடு, இல்ல உன் பொண்ணுக்காக கும்பிடு. கௌதம், அத்தை சரியா தானே கேக்குறாங்க. நீங்க ரொம்ப வெறுப்பா இருக்கிறதுனாலதான் கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்றீங்க. அப்படி என்ன வெறுப்பு உங்க மனசுல கௌதம்? அப்ப நீங்க எதை இழந்துட்டு தான் நினைக்கிறீங்க? ஒருவேளை திவ்யாவை நினைச்சு கவலைப்படுறீங்களா? இல்ல அண்ணி, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நான் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கேன். எனக்கு இன்னைக்கு சாமி கும்பிடுற மூடு இல்ல அண்ணி. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க போய் கும்பிட்டு வாங்க அண்ணி. விடு சரண்யா, அதான் வரமாட்டேன்னு சொல்றான்ல, எதுக்கு அவனை கட்டாயப்படுத்திட்டு இருக்கீங்க? வா, நம்ம எல்லாரும் போயிட்டு கௌதம்கா சேர்ந்து சாமி கும்பிட்டு வந்துடலாம். வா. போங்கம்மா. அப்படியா? சரவண கொலைக்கேஸ்ல மாட்டக்கூடாதுன்றதுக்காக ஊரை விட்டு ஓடி வந்து பெரிய வசதியான வீட்டுல டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்கியா சின்ராசு? ஆனா சரியான நேரத்துல கோவிலுக்கு வந்தோம். உன் தங்கச்சி கோவிலுக்குள்ள இருக்கான்றது தெரியாம கோவிலுக்கு வெளியே நின்று இருக்கியா சின்ராசு? பாவண்டா நீ. உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம வந்து மாட்டிக்கிட்ட. இன்னைக்கு இங்க பெரிய சம்பவம் நடக்க போகுது சின்ராசு.